அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னா, வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்களுடைய வகைகள் மற்றும் தொகைகள்ல இந்த டாபிக்லாம் வரும். வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், இன எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களுடைய வகைகள் மற்றும் தொகைகள்ல வரும் அம்மா. இப்போ வினா எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றை குறித்து கேள்வி எழுப்ப, ஓகேங்களா, ஒன்றை குறித்து கேள்வி எழுப்ப பயன்படும் எழுத்து வினா எழுத்து. அப்ப என்னது? கேள்வி. ஓகேங்களா, ஒரு ஒன்றை எழுத்து. கேள்வி என்றால் தமிழ் என்ன சொல்லுவோம்? வினா என்று சொல்லுவோம். ஓகேங்களா, கேள்வியை வினா என்று சொல்லலாமா? அப்போ வினாவதற்கு, ஓகேங்களா, இல்லை கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் வினா எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா, அப்ப பாருங்க, வினா. அப்ப வினாவை குறித்து கேள்வி எழுப்புவதால் இது என்ன பொருளை தரும்? வினா பொருளை தரும். என்ன பொருளை தரும்? வினா பொருளை தரும். ஓகேங்களா, இதுதான் நம்ம வினா எழுத்துக்கள் என்று சொல்றோம். ஓகேங்களா, இந்த சுட்டெழுத்துக்கள் என்பது எத்தனை? 3 வகைப்பட்ட மாதிரி, 3 எழுத்துக்கள் இருந்தா மாதிரி இந்த வினா எழுத்துக்கள் என்பது தமிழ்ல மொத்தமா 5 இருக்கு. ஓகேங்களா, வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, கேள்வி எப்படி அமையும்னா, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது அமையும். ஓகேங்களா, ரொம்ப எளிமையா கேட்கணும் அப்படின்னா, கேள்வி ரொம்ப சிரமப்படாத, ரொம்ப எளிமையா கையாளணும்னா வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, வினா எழுத்துக்கள் 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 எழுத்துக்கள்ல எதுனா ஒரு எழுத்தை மாத்தி கொடுத்துட்டு கேட்க முடியும். ஓகேங்களா, அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. எதுனா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா, என்று சொல்லக்கூடிய 5ம் வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் அமைபவை, சொல்லின் இறுதியில் அமைபவை, சொல்லில் முதலிலும் இறுதியிலும் அமைபவை என்று மொத்தமா இந்த 5 எழுத்துக்களை 3 வகையா, ஓகேங்களா, எத்தனை வகையா? 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா 5. அதை எத்தனை வகையா பிரிக்கலாம்னா மொத்தமா 3 வகையா பிரிக்கலாம். சொல்லில் முதலில் அமையும் வினா எழுத்து. சொல்லில் முதலில் அமையும் வினா எழுத்து. ஓகேங்களா, ஏ, யா. ஓகேங்களா, எங்கு, யாருக்கு என்றெல்லாம் இந்த 2 வினா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் மட்டுமே அமைபவை. சொல்லின் முதலில் மட்டுமே அமைபவை. ஓகேங்களா, அப்போ சொல்லில் முதலில் மட்டும் அமையும் வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும்? ஏ, யா. ஓகேங்களா, என்று சொல்லக்கூடிய இந்த 2 வினா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் மட்டுமே அமையும். அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லின், அதாவது தமிழ்ல சொல் என்றாலும் மொழி என்றாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, தமிழ்ல சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னது? மொழி என்று சொல்லுவார்கள். அப்ப சொல்லுனாலும் மொழினாலும் என்னது? ஒண்ணுதான். அப்போ சொல்லின் இறுதியில் அமையும் வினா எழுத்து, சொல்லினுடைய இறுதியில் அமையும் வினா எழுத்து. ஓகேங்களா, என்னென்னது? ஆ, ஓ என்று சொல்லக்கூடிய இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லினுடைய என்னது? இறுதியில் அமையும். சொல்லினுடைய இறுதியில் அமையும் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, இங்க பாருங்க எப்படி இறுதியில் அமையும் அப்படின்னா, பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்போ இது எப்படி பிரினா, இம்மு கூட்டல் ஆ என்று பிரியும். அப்போ இறுதியில் நிற்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துனா வினா எழுத்து. ஓகேங்களா, பேசலாமோ, இம்மு கூட்டல், ஒரே நிமிஷம், பாருங்க, இம்மு கூட்டல் ஓ, இது இரண்டுமே என்னது? கடைசி நிற்பது. ஓகேங்களா, வினா எழுத்து. ஓகேங்களா, அப்போ மொழியின் முதலில் அமையும் வினா எழுத்து எதுனா ஏ, யா. மொழியின் இறுதியில் அமையும் வினா எழுத்துனா ஆ, ஆ, ஓ. இந்த 2ம் வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் இறுதியில் அமையும். ஓகே, அது என்ன சரி இது அப்படின்னா, சொல்லின் முதலில் மற்றும் இறுதியில் 2த்துலயுமே அமையும். அப்போ இதுலயும் வரும், அதுலயும் வரும். ஓகேங்களா, மொழியினுடைய முதல்லையும் வரும், மொழியினுடைய இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுனா ஏ. என்னது? ஏ. ஏன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நீதான் நே என்று சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அப்படின்னா இன்னு கூட்டல் ஏ. ஓகேங்களா, அப்போ இந்த ஏ என்ற வினா எழுத்து மொழியின், அதாவது சொல்லின் முதலிலும் முடிவிலும், ஓகேங்களா, முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். அப்ப இந்த 3 வகையை பார்த்தாச்சா ரொம்ப எளிமையா தான். வினாத்துக்கெல்லாம் 5. அதை சொல்ல முதல்ல எந்த எழுத்துக்கள் அமையும், சொல்லினுடைய இறுதி எழுத்துக்கள் அமையும், சொல்லினுடைய முதல் மற்றும் இறுதியில் எந்த எழுத்துக்கள் அமையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த 5 எழுத்துக்கள்லயே அதிகமா, ஓகேங்களா, ரொம்ப அதிகமா கேள்விகளை கேட்க, ஓகேங்களா, அதிகமாக வினாக்களை உருவாக்க பயன்படும் வினா எழுத்து எது என்று கேட்பார்கள். ஓகேங்களா,
அப்போ இந்த 5ல எதுனா ஆ. ஓகேங்களா, ஆ என்று சொல்லக்கூடிய நெடிலான அந்த ஆன்ற எழுத்து தான் அதிகமாக கேள்விகளை கேட்க, ஓகேங்களா, நம் பேச்சு வழக்கின் ஏராளமான கேள்விகளை உருவாக்க பயன்படுகின்ற வினா எழுத்து. ஓகேங்களா, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டுங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, அவனா செய்தான், நானா, இன்று பள்ளியா விடுமுறையா, ஓகேங்களா என்றெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்கு, அதாவது அதிகமா கேள்விகளை கேட்க இந்த எழுத்துக்கள் உருவாகுதம்மா. ஓகேங்களா, பாருங்க புரியுதுங்களா. இதெல்லாம் அவனா இன்னு கூட்டலா, நானா இன்னு கூட்டலா என்று சொல்லக்கூடிய இன்று பள்ளியா விடுமுறையா, ஓகேங்களா, ஆ அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அதிகமாக கேள்விகளை கேட்க உருவாகக்கூடிய எழுத்தா எது இருக்கு அப்படின்னா ஆ என்ற எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க இது இல்லாத, ஓகேங்களா, இதை தவிர்த்து பிற பிற வினா எழுத்துக்கள் எது எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஏ, ஏ, யா, ஓ என்று சொல்லக்கூடிய, ஓகேங்களா, இந்த 4 வினா எழுத்துக்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த வினா எழுத்துக்களை அதிகமாக கேள்விகளை உருவாக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னா சொல்ல ஆன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு என்னன்னா ஏ, அது அதிகமாக கேள்விகளை உருவாக்காது, அந்த வினாவிற்கு அழுத்தத்தை கொடுக்கும். எனது அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ ஒரு சொல்லிற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வினா எழுத்து எது என்று சொன்னால் எதை சொல்லணும், ஏ, ஏகாரம் என்று சொல்லக்கூடிய ஏ என்ற வினா எழுத்து அமையும். ஓகேங்களா, ஏ என்னும் வினா எழுத்து என்ன பண்ணும், கேள்விகளை கேட்க மட்டும் பயன்படாது, அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கவும், என கொடுக்கவும் அழுத்தம் கொடுக்கவும் பயன்படும். ஓகேங்களா, அவனா அவனே செய்தான், இன்னு கூட்டல் ஏ, ஓகேங்களா, இழு கூட்டல் ஏ, சீதையே சிறந்தவள், உணவே மருந்து, இவு கூட்டல் ஏ, உணவே மருந்து. அப்போ எல்லாமே பாருங்க இந்த ஏ என்ற ஒரு வினாயத்து என்ன பண்ணுது, அந்த இடத்துல அந்த சொல்லுக்கு அழுத்தத்தை கொடுக்குதா, அவனே செய்தான், அவன் தான் செய்தான். ஓகேங்களா, சீதையே சிறந்தவள், பல பெண்கள் இருந்தாலும் சீதையே என்ன பண்ணுது, சிறந்தவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏ என்ற ஒரு சீதையை தூக்கி நிக்குது. ஓகேங்களா, உணவே மருந்து. ஓகேங்களா, மருந்து தான் பல இருந்தாலும் நம்ம உண்ணக்கூடிய உணவே மருந்தாக வந்து உடலுக்கு அமையும் என்று சொல்லக்கூடிய அந்த ஏன்றது அந்த சொல்லுக்கு, ஓகேங்களா, அந்த மருந்து, சிறந்தவள், செய்தான் என்று சொல்லி அந்த எல்லா சொல்லுக்கும் அழுத்தத்தை கொடுத்து ஒரு படி மேல தூக்கி நிக்குது. ஓகேங்களா, தற்கால வழக்குல பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, தற்கால நம்ம என்றக்கூடிய பேச்சு வழக்குல ஏ என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியாக பயன்படுத்தப்படலை. அதற்காக பதில் வந்து பாத்தீங்கன்னா தான் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் பயன்படுத்தப்படுது. இவங்களை கேள்விகளை எப்படி கேட்கும் அப்படின்னா ஏ என்ற எழுத்துக்கு பதிலாக, ஓகேங்களா, தற்கால வழக்கில் பயன்படும் சொல் எது என்று கேட்கலாம். ஓகேங்களா, அப்படி கேட்டா பயன்படுத்தக்கூடிய சொல் எது, தான். ஓகேங்களா, எது, தான் என்ற சொல்லக்கூடிய தற்கால வழக்குல பயன்படுத்தப்படுது. அவன்தான் முதலில் வருவான். ஓகேங்களா, அப்போ ஏ, ஓகேங்களா, அவனே முதலில் வருவான், அவனே முதலில் வருவான் அப்படின்னு போயிட்டு இப்போ அவன்தான் முதலில் வருவான், அந்த இடத்துல ஏ வந்தாலும் ஓகேங்களா அவனே முதலில் வருவான். அப்ப அவனே முதலில் வருவான் என்னும் போதும் அந்த இன்னு கூட்டல் ஏ என்று சொல்லக்கூடிய அந்த என்ற சொல்லானது வந்து அந்த சொல்லுக்கு அவுத்தம் கொடுத்துச்சு. இந்த இடத்த அந்த ஏவை எடுத்துட்டு ஓகேங்களா தான் என்ற சொல் போட்டாலும் என்ன பண்ணுது, அவனே முதலில் வருவான் என்று அந்த சொல்லுக்கு அழுத்தத்தை கொடுக்குது. சீதையே சிறந்தவள், சீதைதான் சிறந்தவள். அப்போ ஏ என்ற சொல்லிற்கு மாற்றாக தான் என்ற சொல் பயன்பாட்டில் நின்று உழைக்குது. ஓகேங்களா, அதனுடைய பொருள் மாறல, அந்த சொல்லுக்கு அதே தரமான அழுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவுக்கு பதிலாக தான் என்ற சொல்லும் கொடுக்குது. ஓகேங்களா, இப்ப பாருங்க அதுக்கு அடுத்தது வினா. வினா என்பது அது அந்த வினா எழுத்து அமையக்கூடிய இடத்தை பொறுத்து, ஓகேங்களா, அதாவது அது சொல்லில் இடம்பெறக்கூடிய இடத்தை பொறுத்து மொழியின் முதலில் அமைபவை, இறுதியில் அமைபவை, மொழியில் முதலிலும் இறுதியிலும் அமைவு என்று சொல்லக்கூடிய 3 வகையா பிரிச்சோம். அதே மாதிரி அந்த சொல்ல எந்த இடத்துல இருக்கு, ஓகேங்களா, அப்ப சொன்னது அதே இடம் தான். இந்த இடத்துல அகவினாவா புறவினாவா, ஓகேங்களா, அந்த சொல்லுக்கு வெளியே வந்தா பொருள் தருமா, வெளியே வரலாம் பொருள் தராதா, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய அதை 2 வகையா மேலும் வந்து பிரிக்க முடியும், அகவினா புறவினா. ஓகேங்களா, அது என்ன, நான் சுட்டெழுத்து நடத்தும் போது நடத்தினேன். அகம் என்றால் தமிழ்ல, ஓகேங்களா, அகம், அகம் என்றால் தமிழ்ல உள்ளம் என்று பொருள். அகம் என்றால் என்ன பொருள், உள்ளம். ஓகேங்களா, அப்போ அகத்தே அந்த மேற்சொல்லக்கூடிய 5 வினா எழுத்துக்களும் அந்த மொழியின் அகத்தே, அதாவது உள்ளே
ஒளிந்திருக்கும். என்ன பண்ணிருக்கும்? ஒளிந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது உள்ள ஒரு சொல்லோடு உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டா, அந்த வினாயத்தை எடுத்துட்டா அந்த சொல் செயலிழந்து போய்விடும். அதாவது பொருளற்று சொல்லாக மாறிவிடும். இததான் அகவினா என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருங்க டெஃபினிஷன் பாருங்க. வினாயத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா ஆகும். இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. ஓகேங்களா? பொருள் இல்லை. அப்ப பாருங்க, டெஸ்ட் பண்ணிடுமா? எது, யார், ஏன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தா இதெல்லாம் வினா எழுத்து வினா சொல்தான். ஏன் இது மொத்தத்திலுமே வினா எழுத்துக்கள் வந்திருக்கு. ஆனா இந்த எழுத்துக்கள்லாம் நீக்கிட்டு பாருங்க. து பொருள் கிடையாது, இர் பொருள் கிடையாது, இன் பொருள் கிடையாது. அப்போ இந்த எழுத்துக்கள் அந்த சொல்லில் இருப்பதனால் மட்டுமே பொருள் உள்ளது. எப்படி இருக்கு அந்த எழுத்து? அந்த சொல்லின் அகத்தே உள்ளே இருக்குது, பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டா பொருள் இல்லாத போது. அப்போ இதெல்லாம் அகவினா சொற்கள். இதெல்லாம் என்ன சொற்கள்? அகவினா சொற்கள். அதேதான் இரண்டாவது புறவினா என்று சொல்லுவார்கள். புறம் என்றால் தமிழ்ல வெளியே. புறம் என்றால் தமிழ்ல வெளியே என்று பொருள். ஓகேங்களா? ஓகேங்களா? அதான் புறநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. புறநகர் அப்படின்னா என்னன்னா அந்த நகருக்கு வெளியே இருக்கு அந்த நகர். ஓகேங்களா? புறநகர் அந்த சிட்டியை விட்டுட்டு வெளியே இருக்கிறதுனால தான் புறநகர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப வெளியே இருக்கக்கூடிய ஒரு நகர் என்று சொல்வார்கள். அப்போ புறம் என்றால் வெளியே. இந்த வினா எழுத்தானது சொல்லுக்கு வெளியே இருந்து ஓகேங்களா என்ன பண்ணும்? பொருளை உணர்த்தும். அந்த எழுத்து வினா எழுத்து நீங்கினாலும் அந்த சொல்களுக்கு பொருள் தரும், பொருள் உண்டு. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், அவனா அவனா அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அவன் கூட்டல், இந்த இடத்துல நான் என்பதை இன்னு கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆ என்ற வினா சொல்ல நீக்கிட்டா இது எப்படி பிரினா அவன் என்று நீக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அவன் என்பதுக்கு என்ன இருக்கு? பொருள் இருக்கு. ஓகேங்களா? வருவானா அப்படின்னா வருவான், வருவான், வருவானா. ஓகேங்களா? அந்த ஆ அப்படின்ற அந்த வினாயுத்த இதுல இருந்து நீக்கிட்டாலும் ஓகேங்களா வருவான், அவன் அப்படின்ற அந்த இரண்டு சொற்களுக்குமே என்ன இருக்கு? பொருள் இருக்கு. அப்போ இது இரண்டும் புறவினா என்று அழைப்பார்கள். ஓகேங்களா? அப்போ சொல்லுக்கு உள்ளே அந்த வினாயுத்த அமைந்து சொல்லினுடைய பொருளை தாங்கி நிற்குமானால் அதற்கு அகவினா என்று பெயர். சொல்லுக்கு வெளியே அந்த வினா எழுத்து அமைந்து சொல்லின் பொருளை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் அமைந்திருக்குமானால் அதற்கு புறவினா என்று பெயர். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஓகே, அகவினா புறவினான்னு படிச்சாச்சு பொருளின் அடிப்படையில. அதே மாதிரி அது மொழியினுடைய முதல் மற்றும் இறுதியில் அமைவது, மொழியினுடைய முதலிலும் இறுதியில் அமைவது என்ற வச்சு பத்தி அது ஒரு 3 வகையா பிரிச்சு பார்த்தாச்சு. இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏ என்ற எழுத்து சொல்லின் இறுதியில் வந்து வினா பொருளை தருவது இன்று வழக்கு வந்து விட்டது, அதாவது வழக்கில் இருந்து நீங்கி விட்டது. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன் ஏ என்ற ஒரு வினாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா அது சொல்லினுடைய முதல்ல நின்னும் பொருளை தரும், சொல்லினுடைய இறுதியில் நின்னும் பொருளை தரும், சொல்லிற்கு அழுத்தமும் தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மேல. அப்போ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்காலத்துல ஓகேங்களா சொல்லினுடைய இறுதியில் வந்து வினா பொருளை தருவது வழக்கொழுந்து விட்டது. ஓகேங்களா? எப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமனே செய்தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமனே இன்னு கூட்டல் ஏ. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கு? அழுத்தம் தந்திருக்கு. ஓகேங்களா? சொல்லியிருக்கு அழுத்தம் தந்திருக்கு இறுதியில் நின்று. ஓகேங்களா? அப்ப பாருங்க இந்த இடத்துல இது என்ன பண்ண ஏ என்றதை வந்து நீக்கிட்டாலும் ஓகேங்களா இறுதியில் ராமனே செய்தான் அப்படின்னு ராமன் செய்தான். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி இன்று இதெல்லாம் வழக்குல இல்லை. ஓகேங்களா? அப்ப நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஏ என்ற வினா பொருள் ஒரு மொழியினுடைய அதாவது ஒரு சொல்லினுடைய இறுதியில் இன்று பொருளை வினா பொருளை தருவது இன்று வழக்கொழுந்து விட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏ என்ற சொல், ஏ என்ற சொல்லுக்கு பதில் நான் என்ன சொல்ல பயன்படுத்த சொன்னேன்? ஏ என்ற சொல் தற்கால வழக்கில் தான் என்று பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி ஏ ஓகேங்களா குறில் ஏ என்ற சொல் தற்காலத்துல எந்த என்ற சொல்லாக திரிந்திருக்கு. ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? வினா எழுத்து திரிந்திருக்கு. ஓகேங்களா? சுட்டு திரிவு போல இந்த வினா எழுத்துக்கள் 5 வினா எழுத்துக்கள் இந்த 2 வினா எழுத்துக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா திரிஞ்சு ஒழிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ எச்சட்டை. ஓகேங்களா? எச்சட்டைன்னு கேட்கணும், ஆனா எந்த சட்டை அப்படின்னு கேட்கறான். ஓகேங்களா? எந்த கடை அப்படின்னா அப்ப எக்கடை அப்படின்றது எக்கடை
எப்பையன் எந்த சட்டை அப்படின்னா இப்போ ஏ என்ற இடத்துல எந்த என்ற சொல்ல பயன்படுத்தி மாற்றி கேட்கும் போதும் அதனுடைய பொருள் மாறுபாடு என்பது எந்த விதத்திலையும் பாதிக்காத வண்ணம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மாணவர்களே, ஏ என்ற சொல்லுக்கு பதில் தான் என்ற சொல் பயன்பாட்டில் வந்து விட்டது. ஏ என்ற சொல்லுக்கு பதில் எந்த என்ற சொல் பயன்பாட்டில் வந்து விட்டது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வரலும் பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடப்பருவம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் வகுப்புலயே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வினா எழுத்து, ஓகேங்களா, நம்ம சொல்லக்கூடிய அந்த வினா எழுத்துக்களை பயன்படுத்தும் போது, ஓகேங்களா, ஒரு வினாவை எழுப்பும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன விதிமுறைகள்? ஒரு வினா எழுத்தை நீ எங்க பயன்படுத்தணுன்ற விதிமுறைகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த விதிமுறைகளை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுவாய் பயனிலை என்று அமையும் வாக்கியத்தின் எழுவாயின் மேல் வினா அமைய வேண்டும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? ஒரு தொடர் என்றால், ஓகேங்களா, ஓர் எழுவாய், அதாவது அந்த தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதை எழுவாய் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? அந்த தொடர் எதை கொண்டு பயணிக்குமோ அதை செயல்படு பொருள் என்று சொல்லுவார்கள். அந்த தொடர் பயன் எங்க இருக்கோ அதை பயனிலை என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? எழுவாய், ஓகேங்களா, செயல்படு பொருள், எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். ஓகேங்களா? ஒரு தொடர்ல செயல்படு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, மிக முக்கியமாக 2 உறுப்புகளாக எழுவாயும் பயனிலையும் கருதப்படும். எழுவாயும் பயனிலையும் கருதப்படும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தொடர். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொடர்னா கண்டிப்பா அந்த இடத்துல எழுவாய் பயனிலை கண்டிப்பா இருந்தே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி பகுதி விகுதி இருக்கணுமோ, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு தொடர்னு எடுத்துட்டா அந்த இடத்துல எழுவாய் பயனிலை இருக்கணும். ஓகேங்களா? அந்த தொடர்ல நீ வினா எழுத்து, அந்த வினா சொல் எதன் மேல் அமையும் என்றால் எழுவாயின் மேல் அமையும். சார் புரியல சார். என்னது சார்? புரியல சார். நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, ஒரு தொடர்ல அப்ப அந்த வினா சொல், அந்த வினா எழுத்து எதன் மேல் அமையும்? எழுவாயின் மேல் அமையும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எழுவாய் இல்லை எனில் பயனிலை வினா பொருளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். எழுவாய் இல்லைன்னா பயனிலை வினா பொருளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். ஓகே, எழுவாய் இருந்துச்சுன்னா எழுவாய் மேல தான் அமைப்பாருங்க. மயில் ஆடியது, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? மயில் ஆடியது, இந்த இடத்துல மயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கிறது, அதனால எழுவாய். ஆடியது என்பது பயனிலை. என்ன சொல்லியிருக்கேன்? எழுவாயின் மேல், எழுவாயினுடைய மேல வினா பொருள் அமையும். அப்போ இதை நீ கேள்வியா மாத்தணும் அப்படின்னா எதுன்னு, எது ஆடியது. ஓகேங்களா? எது ஆடியது எது மேல அமையும்? மயில், அதான எழுவாய். அப்ப எழுவாயின் மேல் தான் அந்த வினா சொல் அமையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஊர் வென்றது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஊர் என்பது எழுவாய், வென்றது என்பது பயனிலை. ஓகேங்களா? அப்போ எது வென்றது? எழுவாயின் மேல் அமையணும், அவ்வளவுதான். அதே மாதிரி திருக்குறள் சிறந்த நூல். ஓகேங்களா? திருக்குறள் அந்த நூல் எழுவதற்கு காரணமா இருக்கு. சிறந்த நூல் என்பது இந்த இடத்துல வந்து பயனிலையா இருக்கு. நூல் என்பது தான் பயனிலை. ஓகேங்களா? அந்த நூலுக்கு அடைமொழியா சிறந்த என்ற சொல் வந்திருக்கு. அப்போ எழுவாய், எது சிறந்த நூல். ஓகேங்களா? அப்படிதான் அமையும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா உழைத்தவர் உண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல உழைத்தவர் யாரு? எழுவாய். ஓகேங்களா? யார் உண்ண முடியும்? ஓகேங்களா? மேடையில் தலைவர் பேசினார். மேடையில் தலைவர் பேசினார். ஓகேங்களா? இந்த இடத்துல மேடையில் என்பது எழுவாய் கிடையாது. யார் தொடரை எழுக்குது? யாரால எழுவுது? தலைவரால எழுவுது. அப்போ தலைவர் என்பதுதான் எழுவாய். அப்போ யார் பேசினார், இல்ல யார் பேசுகிறார். ஓகேங்களா? குயில் கூவும். ஓகேங்களா? குயில் என்பது எழுவாய். ஓகேங்களா? கருப்பு குதிரை நன்றாக ஓடியது. ஓகேங்களா? குதிரை. ஓகேங்களா? எது நன்றாக ஓடியது? இந்த இடத்துல கருப்பு என்று சொல் வரலையேன்னா கருப்பு என்பது இந்த குதிரைக்கு பெயரடையா வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் எது நன்றாக ஓடியது என்றெல்லாம் அந்த வினாச்சொற்கள் எழுவாயின் மேல் அமைய வேண்டும் மாணவர்களே. ஓகேங்களா? இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையான ஒரு தொடர் எடுத்துட்டா எழுவாய் பயனிலை இருக்கும். அந்த வினா சொல்லானது எதன் மேல் அமையும் என்று கேட்க முடியும். ஓகேங்களா? எதன் மேல்? எழுவாயின் மேல் அமைய வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து கேள்வியா கேட்டாங்க அப்படின்னா நீங்க பதில் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூற்றாவோ ஒரு காரணமாவோ இல்ல ஒரு தொடராகவோ வச்சு கேள்விகள் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 2வது, எழுவாய் பயனிலை மாறி வரினும் எழுவாயின் மேலே அமையும். ஓகேங்களா? இந்த தொடர் மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகேங்களா? எழுவாய் பயனிலை என்றதான் வரணுமா? அது ஆர்டர். ஓகேங்களா? அப்படி வரலாம், அதே நேரத்தில் அது மாறியும் வரலாம். ஓகேங்களா? அப்படி வரும்பொழுது
எதன் மேலதான் திருமணம் அமையும்? அது எழுவாய், அந்த வினாச்சொல் என்பது எழுவாயின் மேல் தான் அமையும். எதன் மேல் அமையும்? எழுவாயின் மேல் தான் அமையும். பாருங்களேன், மேடையில் பேசியவன் கண்ணன். ஓகேங்களா, இந்த இடத்துல மேடையில் விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பேசியவன் கண்ணன். ஓகேங்களா, இந்த தொடர் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய கண்ணன் எழுவாய், பேசியவன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பேசியவன் என்பது பயனிலை. ஓகேங்களா, அப்போ மேடையில் பேசியவன் எவன்? யார்? எழுவாயின் மேல அமைஞ்சிருக்கு எவன். ஓகேங்களா, இப்ப எவன் மேடையில் பேசினான் என்ற வினாவை அமைக்க முடியாது. எவன் மேடையில் பேசினான் என்று அமைக்க முடியாது. ஏன்? எழுவாயின் மேல், எழுவாய் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ எழுவாயின் மேலதான் எடுத்து போய் நீ வினாச்சொல் உட்கார வைக்க முடியும். ஓகேங்களா, எக்காரணத்துக்குள்ள வினாச்சொல் என்ன பண்ண முடியாது? எழுவாய் இல்லாத ஒரு இடத்துல உங்களால அமைக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இரண்டு விதிகள் சொல்லியிருக்கேன். அந்த இரண்டு விதிகளுமே ஒரே விதிகள் தான். ஓகேங்களா, என்னன்னா ஒரு தொடர்ல எழுவாயின் மேலதான் வினாச்சொல்ல அமைக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, பயனிலை உண்டு அல்லது இல்லை என வரின் அப்பயனிலை எதிர்மறையுடன் ஆ அல்லது ஓ சேர்த்து வினாவாக வரும். ஓகேங்களா, ஆ அல்லது ஓ சேர்த்து வினாவாக வரும். அதுக்கப்புறம் பாருங்க, பயனிலை உண்டு இல்லை எனவரின் அப்பயனிலை எதிர்மறையுடன் ஆ அல்லது ஓ சேர்த்து வினாவாக அமையும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சங்க இலக்கியங்களில் கூறப்படாத கருத்துக்கள் இல்லை. ஓகேங்களா, சங்க இலக்கியத்தில் கூறப்படாத கருத்துக்கள் இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துல கூறப்படாத, ஓகேங்களா, இல்லை, அந்த பயனிலை எப்படி வந்திருக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பயனிலை உண்டு அல்லது இல்லை எனவரின் அப்பயனிலையின் எதிர்மறையுடன், இந்த எதிர்மறை எது? கூறப்படாத, அதனால எதிர்மறையுடன் ஆ அல்லது ஓ சேர்த்து வினாவாக அமையும். ஓகேங்களா, பாருங்க, சங்க இலக்கியத்தில் கூறப்படாத கருத்துக்கள் உண்டோ, உண்டோ, உண்டா, சாரிமா உண்டா. ஓகேங்களா, அதாவது ஆ என்ற ஒரு வினா எழுத்தோ உண்டா இட்டு கூட்டல் ஆ அப்படின்ற ஒரு வினாவுக்கு சேர்ந்து வரும். பாருங்க, ரெண்டாவது பாருங்களேன், திருக்குறளில் கூறாத அறங்கள் இல்லை. திருக்குறளில் கூறாத அறங்கள் இல்லை. அப்போ திருக்குறளில் கூறாத அறங்கள் உண்டோ, உண்டோ, அந்த உண்டோன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அது உண்டோவோ இல்லைன்னா இல்லையோ. ஓகேங்களா, இந்த வார்த்தையா கூட என்ன பண்ணணும்? ஆ அல்லது ஓ. ஓகேங்களா, இந்த வார்த்தை தான் சேர்க்கணும். ஓகேங்களா, எப்படி? அது எதிர்மறை பொருள்ல வரும்போது. அப்போ இந்த இடத்துல இல்லைன்ற ஒரு சொல், ஓகேங்களா, உண்டு இல்லை அதை வச்சுன்னு இப்ப இல்லையோ இல்லைன்னா உண்டோ அப்படின்ற வார்த்தையா கூட லாஸ்ட்ல என்ன பண்ண போறீங்க? இல்லையா உண்டோ அப்படின்னு ஆ அல்லது ஓ என்ற எழுத்தை நீங்க சேர்த்து எழுத போறீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது புரியல அப்படின்னாலும் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. பயனிலையில ஓகேங்களா எதிர்மறையான ஒரு கருத்துக்கள், ஓகேங்களா, எதிர்மறை வரும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அல்லது உண்டு, அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அந்த தொடர் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அல்லது உண்டு என்றுதான் முடியும். ஓகேங்களா, அப்படி வரும்போது இந்த இடத்துல ஆ அல்லது ஓ சேர்த்து நீ எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல வினா பொருள் அமையும் என்று சொல்லிட்டாங்க. இது பயனிலை 3. ஓகேங்களா, நாலாவது பாருங்க, வேற்றுமை உருவில் ஏற்படும் வினா. வேற்றுமை உருவில் ஏற்படும் வினா. ஓகேங்களா, எழுவாய் வேற்றுமை உருபு ஏற்ற பெயர் பயனிலை, இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அது என்ன பண்ணணும்? அமையணும். ஓகேங்களா, பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வேற்றுமை உருபு ஏற்ற பெயரின் மேல் வினா அமையும். வேற்றுமை உருப எந்த பெயர் தாங்கி நிற்குதோ, ஓகேங்களா, அப்போ வேற்றுமை பெயரை எது தாங்குதோ அதை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த இடத்த வினா பொருள வினா சொல்ல நீங்க அமைக்க போறீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் தொடர்ல எழுவாயில அமைச்சீங்களோ ரெண்டாவது தொடர் வந்து பார்த்தா பயனிலையில உண்டோ அல்லது இல்லை என்ற சொற்கள் வரும்போது அதன் மேல ஆ ஓ என்ற வினாவத்தை வச்சு வினா அமைச்சிங்களோ அதே மாதிரி வேற்றுமை உருப எந்த சொல் ஏற்று நிக்குதோ, வேற்றுமை உருப எந்த சொல் ஏற்று நிக்குதோ அந்த சொல் மேல என்ன பண்ண போறீங்க? நீங்க வினா சொல்ல அமைக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். ஓகேங்களா, அந்த இடத்துல ஐ என்ற சொல் தாங்கி தனியா உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன். இரண்டாவது அதை அப்படியே சேர்த்து எழுதியிருப்பேன். என்னன்னா திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். ஓகேங்களா, திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். இதில் திருக்குறளை எழுதியது யார்? ஓகேங்களா, திருக்குறளை எழுதியது யார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல திருவள்ளுவர் வந்திருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இதை விட்டுருங்க. ஓகேங்களா, இப்ப கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, இப்படி எழுதுதல் தவறு. ஏன் தவறு அப்படின்னா இந்த இடத்துல திருக்குறளை, ஓகேங்களா, வேற்றுமை ஏத்துன்னு இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா யார் மேல வந்திருக்கு? திருவள்ளுவர் மேல வந்திருக்கு. அப்போ அது தவறு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க, இரண்டாவது கூற்று, கல்லணை
கரிகாலனால் கட்டப்பட்டது. நான் என்ன சொல்லியிருக்கேன், வேற்றுமை உருவை எது தாங்குது, கரிகாலனால். அது மாதிரி வேற்றுமை உருவுனா உங்களுக்கு வந்து தெரியும், மொத்தம் வந்து 8 வேற்றுமை உருவுகள் இருக்கு. ஓகேங்களா, ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 வேற்றுமை உருவுகள். முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. ஓகேங்களா, இந்த 6 வேற்றுமை மொத்தம் 8 வேற்றுமை, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 உருவு இருக்கு. ஓகேங்களா, இந்த 6 வேற்றுமை உருவுகளும் ஓகேங்களா எது மேல வந்து ஏறுதோ, ஓகேங்களா, எது மேல வந்து ஏறுதோ அந்த இடத்துல வினா பொருள் அமைச்சிருக்கு. பாருங்க, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஆள் என்ற வேற்றுமை உருவு இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ கல்லணை யாரால் கட்டப்பட்டது, இரவின் கண் மழை பெய்தது. ஓகேங்களா, கண் கண் என்ற வேற்றுமை உருவு. அப்போ எதன் கண் மழை பெய்தது. ஓகேங்களா, கபில பரணரை புகழ்ந்தார். ஓகேங்களா, பரணர் யாரை புகழ்ந்தார், ஏன் ஐ என்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு, யாரை, கபிலரை, ஐ. ஓகேங்களா, அப்ப பாருங்க, அறத்தான் இன் அறத்தான், அறத்தான் வருவதே இன்பம், எதனால் வருவது இன்பம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போதுமான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இது மட்டுமே பாத்துங்க, என்னன்னா போதுமான ஒன்று என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல பிடிஎஃப் வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, இரவின் கண் மழை பெய்தது, கபில பரணரை புகழ்ந்தார், அறத்தான் வருவதே இன்பம். அப்படியெல்லாம் சொல்ல முடியுது. அந்த வேற்றுமை உருவை எந்த சொல் தாங்கி நிற்குதோ இல்ல ஏற்று நிற்குதோ அதன் மேல வினா பொருள் அமைச்சிடுங்க. ஓகேங்களா, அதற்கப்புறம் பாருங்க 5 அளவை பெயர்களில் ஏற்படும் வினா. அளவை பெயர்களில் ஏற்படும் வினா, நம்ம அளவை அதாவது ஆகுபெயர் என்று சொல்லக்கூடிய 16 வகையில் ஓகேங்களா, அளவை தாண்டி ஒரு 4 பெயர்கள் வரும். எண்ணல் அளவை ஆகுபெயர், எடுத்தல், நீட்டல், முகத்தல். ஓகேங்களா, அளவை ஆகுபெயர் என்று சொல்லுவார்கள், தனியா பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா, இந்த நாள்ல எண்ணல் எடுத்தல் அப்படின்ற ஒரு சொல், அதாவது கிலோன்னு சொல்லுவாங்க. அதை எண்ணல் எத்தனை கிலோ, எடுத்தல் எத்தனை கிலோ அப்படின்னு கிலோ கணக்கில் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல எத்தனை என்ற வினாச்சொல் அமையும். ஓகேங்களா, லிட்டர், முகத்தல். ஓகேங்களா, நீட்டல்னா 1 மீட்டர் கொடு, 2 மீட்டர் கொடு, 3 மீட்டர் கொடு. முகத்தல் என்றால் 1 லிட்டர் கொடு, 2 லிட்டர் கொடு, 3 லிட்டர் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீட்டல் முகத்தல்ல எவ்வளவு, என்னளவு, எவ்வளவு என்று சொல்லக்கூடிய வினா எழுத்து அமையுமா. ஓகேங்களா, புரியுது, ரொம்ப எளிமையா தான் இருக்கும், நீங்க ரொம்ப சிரமப்பட வேணாம். ஓகேங்களா, எண்ணல் எடுத்தல்ல எத்தனை என்ற சொல் பயன்படுத்து, நீட்டல் முகத்தல்ல எவ்வளவு என்ற சொல்ல பயன்படுத்து. இப்ப பாருங்க, 5 கிலோ காய்கறி வேண்டும், இது விடை. இது வினா அமைக்கணும்னா எத்தனை கிலோ காய்கறி வேண்டும். ஓகேங்களா, எத்தனை, ஏன் இந்த இடத்துல கிலோ. ஓகேங்களா, 5 கிலோ, கிலோனா எண்ணல். ஓகேங்களா, அப்படின்றதுனால. ஓகேங்களா, அப்புறம் மாடு 4 லிட்டர் பால் கறந்தது. ஓகேங்களா, லிட்டர்னா அது முகத்தல். முகத்தல் என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளவு. மாடு எவ்வளவு லிட்டர் பால் கறந்தது, மாடு எவ்வளவு லிட்டர் பால் கறந்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, 3 என்பது எண்ணல். அப்போ எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, மீட்டர் வந்தா நீட்டல். நீட்டல் எவ்வளவு. ஓகேங்களா, எனக்கு 5 மீட்டர் துணி வேண்டும். ஓகேங்களா, அப்போ நீட்டல் வந்தா எவ்வளவு, எனக்கு எவ்வளவு மீட்டர் துணி வேண்டும், உனக்கு எவ்வளவு மீட்டர் துணி வேண்டும். ஓகேங்களா, 2 கறவை மாடுகள் கிடைத்த, 2 கறவை மாடுகள் கிடைத்தது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை என்ற சொல் தான் போடணும். ஏன் இந்த இடத்துல கறவை கறக்கூடிய மாடுகளுடைய லிட்டரை குறிக்கல, அந்த மாடுகளுடைய எண்ணிக்கை 1 2 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 2 எண்ணல் அளவையாக பெயர், எண்ணல்னாலே எத்தனை தான். அப்ப எத்தனை என்ற சொல் பயன்படுத்தணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, வலியுறுத்தும் சொல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வினாயகத்துல வலியுறுத்தும் சொல், அதாவது சொல்லி கவுத்தும் கொடுக்க சொல்லாக ஏகாரம், அதாவது ஏ என்ற சொல் அமையும். அதன் மேல் என்ன அமையும். ஓகேங்களா, வினா அமையும். ஓகேங்களா, ஒரு சொல்லுல வினாடி எழுத்து, எந்த சொல்லு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அழுத்தம் கொடுக்குதோ அந்த எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண, நீ வினா எழுத்தை போடு. ஓகேங்களா, பெண்கள் தம் வாழ்வில் அடக்கத்தையே தங்கள் அணிகலன்களாக கொண்டு வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்ப இது கேள்விகள் அமையும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, பெண்கள் தம் வாழ்வில் அடக்கத்தையே. ஓகேங்களா, கூட்டல் ஏ, அடக்கத்தையே தங்கள் அணிகலன்களாக கொண்டு வாழ்கின்றனர். பெண்கள் தம் வாழ்வில் எதனை, அதாவது அடக்கத்தை அப்படின்றத எடுத்துட்டு எதனை, ஏன் இந்த இடத்துல ஏ என்ற ஒரு வினாயத்து எந்த வார்த்தையோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு, அந்த ஏகாரம், அந்த வலியுறுத்தும் சொல், அந்த அவுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்து
அடக்கத்துல இணைஞ்சிருக்கு. அப்ப அந்த அடக்கத்தை எடுத்துட்டு எதனை என்ற வினாச்சொல் போட்டுக்கோ. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, மாணவர்களுக்கு கல்வியே சிறந்த சொத்து. கல்வியே மாணவர்களுக்கு எது சிறந்த சொத்து? அப்ப அந்த கல்வியை எடுத்துட்டு எதுன்ற சொல் போட்டுக்க போறான். அதே மாதிரி பாரதியார் விடுதலையையே தம் மூச்சாக கொண்டு வாழ்ந்தார். விடுதலையையே, அப்போ எதனை தம் மூச்சாக கொண்டு வாழ்ந்தார். ஓகேங்களா? திருவிக்கா மேடை பேச்சுக்கே முதன்மை கொடுத்து வாழ்ந்தார். ஓகேங்களா? மேடை பேச்சுக்கே அப்படின்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த வினா எழுத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சொல்லாக இந்த இடத்துல அமையுதுமா. ஓகேங்களா? அப்ப பாருங்க, அந்த மேடை பேச்சுக்கே அப்படின்னு வரும்போது அந்த எடுத்துட்டு இந்த இடத்துல எதற்கு, ஓகேங்களா, அந்த வினா எழுத்தை நீங்க போட்டுங்க. ஓகேங்களா? மணிமேகலை பசியே கொடுமையானது என்பதை வலியுறுத்தியது. ஓகேங்களா? மணிமேகலை என்ற காவியம் பசிதான் மிகப்பெரிய கொடுமை, உலகினுடைய மிகப்பெரிய துன்பக்கேடா பசியை கருதுச்சு. ஆனா தீபத்துல அண்ணன் பாத்திரத்தை வந்து உலகினுடைய பசி தீர்த்தால் அறக்கோட்டத்தை நீங்கி சிறைக்கோட்டத்தை நீங்கி அறக்கோட்டமாக மாற்றியவள் என்று சொல்லுவார்கள். அந்த மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா அந்த பசியை வந்து கொடுமையா கருதுச்சு. அப்ப இந்த இடத்துல எது ரொம்ப முக்கிய கருத்தா, ஏ என்ற அந்த சொல்லு கருத்தத்தை தருது அந்த தொடருக்கு, அந்த பசியே. அப்ப அந்த பசியை தூக்கிடு எதனை கொடுமையாக என்று வலியுறுத்தியது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த சொல்லுக்குள்ள அந்த தொடர்ல எது ரொம்ப அவுத்து கொடுக்கக்கூடிய சொல்லா இருக்கோ அதுக்கு என்ன பண்ணு, நீ எடுத்துட்டு வினா சொல்ல போட்டுக்கோ அப்படின்றது பதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, முதலில் சிறப்பு பெயரும் அடுத்து இயற்பெயரும் வரும் நிலையில் வினா இயற்பெயரின் மேல் அமையும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முதல்ல சிறப்பு பெயர் வரணும், ரெண்டாவது இயற்பெயர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீ எதை எடுத்துட்டு வந்து வினா சொல்ல போட்டுக்கோ, இயற்பெயரின் மேல் போட்டுக்கோ. இயற்பெயர் எடுத்துட்டு அதன் மேல வினா சொல்ல போட்டு. பாருங்களேன், மரங்களில் மிக உயரமானது தென்னை மரம். மரங்களில் மிக உயரமானது தென்னை மரம். ஓகேங்களா? இந்த இடத்துல தென்னை மரம் என்பது இயற்பெயர். உங்களுக்கு டவுட் வரும், மரம் என்பது சிறப்பு பெயர். ஓகேங்களா? இல்ல உயரமானது என்பது என்னுடைய சிறப்பு குறிக்குது அப்படி வரும். ஓகேங்களா? அப்ப வரும்போது மரங்களில் மிக உயரமானது அதனுடைய சிறப்பு சொல்லுச்சா, சிறப்பாச்சா? தென்னை மரம் என்பது அவருடைய பிறந்ததுலேயே அதுக்கு தென்னை மரம் என்பதா பேர், அது இயற்பெயர். ஓகேங்களா? ஆகும் அப்படின்னு வரும்போது மரங்களில் மிக உயரமானது எது, எதை எடுக்கிற, இந்த தென்னை மரத்தை எடுக்கிற. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து காரண பெயர், காரண புதுப்பெயர், காரண சிறப்பெயருக்கு போயிடுவா. ஓகேங்களா? மரம் என்பது காரண புதுப்பெயர், தென்னை மரம் என்பது காரண சிறப்பு பெயர் அப்படின்லாம் உள்ள போயிடாதீங்க. ஓகேங்களா? உள்ளலாம் போக தேவையில்ல. இந்த இடத்துல தென்னை மரம் என்பது அதனுடைய இயற்கையா இருக்கக்கூடிய அதனுடைய இயற்பெயர். மரங்களில் மிக உயரமானது. அந்த உயரம் என்பது இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய சிறப்பு பெயரா அமையுது. அப்போ இந்த இடத்துல இயற்பெயரை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க எது என்ற வினாச்சொல்லை போட்டுங்க. வினாச்சொல் வந்து ஏன் சார் இதை போடணும் நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல அப்படின்னா, உங்களுடைய தொடருக்கு எந்த வினா எழுத்து ஆப்டா இருக்குமோ அதை போட போறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய தேர்வுத்தாளில் கண்டிப்பா 4 விடை இருக்க போது எது வந்து கரெக்டா பொருந்துதோ அதை போட்டுக்கலாம். ஆனா எதை எடுத்துட்டு எதை போடணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ரூல் விதி தெரியும். ஓகேங்களா? இரண்டாவது பாருங்க, மீதி எல்லா தொடருமே அதே சார்ந்துதான் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, கல்வியின் பெரியவர் என்று போற்றப்படும் கம்பர் ஆவார். கல்வியின் பெரியவன் கம்பன், கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிவார் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி கல்வியில் பெரியவர் என்று சொல்லக்கூடிய கம்பர் ஆவார் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கல்வியில் பெரியவர் சிறப்பு பெயர். ஓகேங்களா? கம்பர் என்பது இயற்பெயர். அப்போ யார் தூக்க போறா, கம்பரை எடுத்துட்டு யார், முடிஞ்சு போச்சு. இப்ப வெண்பாவில், அதாவது வெண்பாவில் சிறந்தவர் என அழைக்கப்படுவர் புகழேந்தி. ஓகேங்களா? சிறந்தவர் என்பது சிறப்பெயர், புகழேந்தி என்பது இயற்பெயர், புகழேந்தி தூக்கு. ஓகேங்களா? கற்பக விருட்சம் என அழைக்கப்படுவது பனை, கற்பக விருட்சம் என்பது சிறப்பு, பனை என்பது அதனுடைய இயற்பெயர், பனையை தூக்கு. முடிஞ்சிருச்சு. சிறப்பு பெயர்ல ஃபர்ஸ்ட் சிறப்பு பெயர், ரெண்டாவது இயற்பெயர் வரும்போது இயற்பெயரை தூக்கிட்டு விநாயகர் சொல்ல போட்டுக்கோ. ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ சப்போஸ் அப்படியே திருப்பிட்டாங்க, முதலில் வந்து இயற்பெயரும் இரண்டாவது சிறப்பு பெயரும் பின்னாலும் வந்து இயற்பெயரின் மேல் மட்டுமே வினா அமையும். ஓகேங்களா? இயற்பெயரை பின்னால் வைத்து வினா அமைத்தால். ஓகேங்களா? எப்படின்னா சப்போஸ் அந்த இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துறாங்க அப்படின்னா மாதிரி, நாலடியாரும் ஓகேங்களா திருக்குறளும் நாலும் இரண்டும் என்று வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நாலடியாரும் திருக்குறளும் அதனுடைய இயற்பெயர். இது நாலடியாருக்கு நாலடியார் என்பது இயற்பெயர், திருக்குறளுக்கு திருக்குறள் என்பது அதனுடைய இயற்பெயர். ஆனா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? அப்படி நாலடியார்ல சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நாலும் அப்படின்னா நாலடியாரும், இரண்டும் என்றால் திருக்குறளையும் என்று வழங்கப்படுகிறது. அப்போ இதுக்கு இது சிறப்பு பெயர். நான் என்ன சொல்லியிருக்கேன், இயற்பெயரின் மேல் தான் அமைன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, நாலும் இரண்டும் என்று வழங்கப்படுவது எது? இந்த இடத்த எடுத்து இயற்பெயரை தூக்கிட்டு, இயற்பெயர் தூக்கிட்டு என்ன பண்ண, கடைசி அமைச்ச அவனுடைய வினா எழுத்தை போட்டுக்கோ. இல்ல பேர சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த இடத்துல இதுக்கு இயற்பெயர், இரட்டை காப்பியம் என்பது சிறப்பு பெயர், இயற்பெயரை தூக்கிட்டு இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எது அல்லது எவை? ஓகேங்களா?
போட்டுங்கன்னா உங்களுக்கு வந்து வினா அமைஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆம் இல்லை என்ற சொற்கள் இடையில் இருந்தால் ஆ என்ற விகுதி மட்டுமே சேர்த்தல் வேண்டும். பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ல ஆம் இல்லை என்ற சொற்கள் விடையில் இருந்தால், ஓகேங்களா, அந்த விடையை கொடுத்துறாங்க, ஒரு தொடர் கொடுத்துறாங்க, தொடர்ல ஆம் இல்லை என்ற சொற்கள் விடையில் இருந்தா விகுதி ஆ என்ற விகுதி மட்டுமே சேர்த்தல் வேண்டும். பாருங்க, இல்லை கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெறவில்லை. இல்லைன்ற தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இதனுடைய தொடர்ல ஜாயின் பண்ண ஒரு சொல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு கொடுக்கும்போது விடை கொடுத்துருக்காங்க, இல்லை கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெறவில்லை. அப்போ கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றதா, ஓகேங்களா, வெற்றி பெற்றதா, ஓகேங்களா, பெற்றதா, இத்து கூட்டல் ஆ, இம்மு கூட்டல் ஆ, இல்லு கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ. அப்ப பாருங்களேன், கடைசியில் ஆ என்ற சொல்லு சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இல்லை என்ற சொல் தொடர்ல வந்தாலும் ஆம் என்ற சொல் வந்தாலும், ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய விடையில, அதனுடைய கடைசி அந்த கேள்வியில ஆ என்று முடியக்கூடிய அந்த அந்த வினாச்சொல் மட்டும்தான், அந்த வினாச்சொல் மட்டும்தான் அமையணும் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, ஆம் கம்பர் இயற்றிய நூல் ராம அவதாரம். அப்போ கம்பர் இயற்றிய நூல் ராம அவதாரமா, கேள்வி கேட்டா, ராம அவதாரமா? ஆம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, ஆம் கலைச்செல்வி நன்றாக படிக்கிறாள். கலைச்செல்வி நன்றாக படிக்கிறாளா அப்படின்னு வரும்போது என்னது, ஆம் என்பது விடையா அமையுது. இந்த இடத்துல கிரிக்கெட்ல இந்தியா வென்றதா, வென்றதான்னு கேக்குறாங்க, விடை என்னது, இல்லை. அப்போ இல்லை ஆம் என்பது விடையாக அமைஞ்சிட்டான். ஓகேங்களா? ஒரு தொடர் ஒரு கேள்விகள் கேட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு தான், ஆமா இல்ல அப்படின்னு வந்துட்டா உன்னுடைய வினா லாஸ்ட் கேட்க பாரு, வினா யோகத்தில் இருக்குங்களா, அது எதில் முடியணும், ஆ என்று முடியும். ஓகேங்களாமா? ரொம்ப எளிமைதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, விடையில் எவரும் யாவரும், ஓகேங்களா, என்ற சொல் வந்தால் அவ்விடத்தில், ஓகேங்களா, யார் என்ற சொல் வரும் பயனிலை எதிர்மறையாகும். பயனிலை எதிர்மறையாகும். இந்த பயனிலை இருக்கு இல்லைங்களா, அதை எதிர்மறையாகும். விடையில் என்ன பண்ணுறோம், எவரும் யாவரும் என்ற சொல் வந்தா விடையில பாருங்க யாவரும், ஓகேங்களா, யாவரும் எவரும் யாவரும் அப்படின்னு சொல் வந்தா அவ்விடத்துல, ஓகேங்களா, யார் என்ற சொல் மட்டும்தான் என்ன பண்ணணும், கையாள முடியும். பாருங்க, காந்தியடிகளை எவரும் மறவார். காந்தியடிகளை எவருமே என்ன பண்ண முடியாது, மறவார். எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க, எவரும் மறக்க மாட்டாங்க அப்படின்னா. ஆனா விடையில என்ன வந்துருச்சு, எவரும் என்ற சொல் வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எவரும் யாவரும் என்ற சொல் வந்தா அவ்விடத்துல யார் என்ற சொல் தான் விநாயகத்தை கையாளணும். எப்படி ஒரு விடையில ஆம் இல்லை என்று வந்தால் வினாவில் வந்து ஆ என்ற எழுத்து பயன்படுத்த வேண்டுமோ, அதே மாதிரியே ஒரு விடையில எவரும் யாவரும் என்று சொல் வந்தா அது யார் தான் முடியும். அப்போ காந்தியடிகள் யார் மறப்பார், காந்தியடிகள் யார் மறப்பார், யார் என்ற வினா சொல் வந்துருச்சா. கம்பனை அறியாதவர் எவரும் இல்லை, கம்பனை அறியாதவர் யாருமே இல்லை, ஓகேங்களா, எவரும் இல்லை. அப்போ யாவரும், இந்த இடத்துல யாவரும் அப்படின்ற சொல் வந்து உள்ள வந்திருக்கு, யாவரும். அப்ப யாவரும் சொல் வந்துருச்சு. யாவரும் சொல் வந்தாலும் யார் என்ற சொல் வரணும். கம்பனை அறியாதவர் யார், முடிச்சிட்டாங்களா? அப்ப அது கொடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, அனைவரும் என்ற சொல் விடையில் இருந்தால் வினாவில் அது உணர்த்தும் பொருள் மேல் வினா வரும். ஓகேங்களா? அனைவரும் என்ற சொல் விடையில கேட்க விடையை கொடுத்துருவாங்க, வினா அமைக்க சொல்லுவாங்க. அப்படி அமைக்கும் பொழுது அந்த இடத்துல அனைவரும் என்ற சொல் வந்தா, அனைவரும் என்ற சொல் வந்தா அந்த இடத்துல வினாவுல அது உணர்த்தும் பொருள் மேல் வினா வரும். இப்ப அனைவரும் என்ற சொல் வராது. ஓகேங்களா? அனைவரும் திருவள்ளுவரை அறிவார். அனைவரும் திருவள்ளுவர் அறிவார். திருவள்ளுவரை அறிவார் யார், அந்த இடத்துல என்னாச்சு, அந்த வினாவின் மேல் உணர்த்தும் பொருளையே நம்ம வினாவை அமைச்சிட்டாங்க. அப்ப அறிவார் யார், ஓகேங்களா, அப்ப புரியுதுங்களா? அப்ப அனைவரும் சொல் வந்தா என்னது, அந்த வினாவின் மேல் உணர்த்தும் பொருளையே வினாவா மாத்தணும். ஓகேங்களா? இதுல 11 விதிமுறைகள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒரு வினா எழுத்தை பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகளா. ஓகேங்களா? இன்றைய வகுப்பு எதை பத்தி இருந்துச்சுன்னா
வினா எழுத்துக்கள்னா என்ன ஓகேங்களா? வினா எழுத்துக்கள் என்பது கேள்வி எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் ஓகேங்களா? வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள். அந்த வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கு. அது சொல்லினுடைய முதல்ல எந்த எழுத்துக்கள் வரும், சொல்லினுடைய இடையில எந்த எழுத்துக்கள் வரும், சொல்லினுடைய இறுதியில எந்த எழுத்துக்கள் வரும், அந்த சொல்லினுடைய வந்து பொருளை உணர்த்துவது அடிப்படையிலே ஓகேங்களா? அகவினா புறவினா ஓகேங்களா? மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வினா எழுத்து ஆ என்ற வினா எழுத்தும், சொல்லிற்கு அழுத்தம் குடிக்கக்கூடிய வினா எழுத்தா ஏ என்ற வினா எழுத்தும் பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற வினா எழுத்து தான் என்பதும் ஏ என்பது எந்த என்ற சொல்லும் மாறி இருக்கு. அதற்கப்புறம் வினா எழுத்துக்களை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளாக மொத்தமாக ஒரு 11 விதிமுறைகளை பார்த்தோம் இந்த வகுப்புல ஓகேங்களா? அடுத்த ஒரு வகுப்புல உங்களை வந்து வேறொரு தாவோட உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ஓகேங்களா? படிச்சுக்கிட்டு இருங்கம்மா. நன்றிம்மா.